வணக்கம் ஃபிலிம் டுடே நேயர்களுக்கு லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெமாட்டிக் காலனி பார்ட் 2. ஸோ இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான். ஸோ அஜய் ஞானமுத்து கிட்டத்தட்ட கோபுரான்னு ஒரு படம் எடுத்து பயங்கரமாக அடி வாங்கி ஐயோ என்னடா அது அடுத்தது லைஃபே இல்லைங்கிற லெவலில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு டேரக்டர். பட் அஜய் ஞானமுத்து இமைக்கா நொடிகள்லாம் வந்து அருமையாக பண்ணியிருந்த ஒரு டேரக்டர் தான். ஸோ அவருடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்திருக்கு. ஸோ டெமாட்டிக் காலனி வந்து எப்படி இருக்குது பார்ட் 2ன்னும் போது, பார்ட் 1 சூப்பருங்க. பார்ட் 1 வந்து ஒரு குவார்ட்டர்ஸில் ஒரு பேய்க்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அந்த ஒரு 3 இளைஞர்களை வச்சு பண்ணியிருக்காது. அதே வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே ஹீரோ அருள்நிதி. ஸோ அருள்நிதியை வச்சு செகண்ட் பார்ட். ஸோ அதோட கதை என்ன? ஸோ கதை என்னென்னா, நம்ம பிரியா பவானி சங்கர் ஹீரோயின். ஸோ அவங்களுக்கு வந்து திருமணமான ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு வந்து சூசைட் பண்ணிக்கிறார். ஏன் சூசைட் பண்ணிக்கிறார் அப்படின்னு தெரியாது. ஸோ ஏன் சூசைட் பண்ணிக்கிறோம் திடீர்னு வந்து நான் உங்ககிட்ட பேச நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா சொல்கிற மாதிரி அவங்க ஃபீல் ஆகி ஸோ ஆத்மா கிட்ட பேசும்போது நடக்கிற சம்பவங்கள். அதுக்கப்புறம் இந்த டெமாட்டிக் காலனி பார்ட் 1 இருக்கிற அருள்நிதியும் இவங்களும் வந்து ஒரு எட்ஜில் வந்து கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. ஸோ கதை வந்து ரொம்ப சூப்பரான கதை, ரொம்ப நல்லா எடுத்துருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகாக சூப்பராகவே எடுத்திருக்காங்க. இதில் வந்து எந்த வித இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படம் உள்ள என்ட்ரானோடனே வந்து வேறு லெவலில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் படம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியா பவானி சங்கரோட மாமனாராக அருண் பாண்டியன் அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில் வந்து அருள்நிதி. ஸோ அருள்நிதி வந்து அட்டகாசங்க, டபுள் ஆக்ஷன். இதில் அருள்நிதி செமையாக இருக்கும். நான் வந்து அவ்வளோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து நடக்கும். அந்த லெவல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பரபரப்பாகவும் மியூசிக் வந்து சாம்சியஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து ரசித்த காட்சிகள். ஸோ ரசித்த காட்சிகள்னு பார்க்கும்போது ஒரு அப்பா வந்து உயில் எழுதி வச்சுருப்பார். ஸோ அந்த உயில் காட்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உயில் எழுதி வைக்கும்போது நடக்கிற விஷயங்கள், அப்பா மேலே கடுப்பாகிற அருள்நிதி வந்து பேசுகிற அந்த ஃபேஸ் ரியாக்ஷனும், அந்த தங்கச்சி அவர் பொண்ணு பண்ணியிருக்கும், அது வேறு லெவலில் பண்ணியிருக்க விஷயங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அம்மா கேரக்டர் வந்து ரெண்டாவது, அதாவது அருள்நிதியோட அப்பாவுடைய 2வது மனைவி வந்து பொங்குறது, சொத்துங்கிற விஷயத்தில் எப்படிலாம் மேனிப்புலேட் ஆகுறது, இதெல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ அந்த காட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்த காட்சி பார்த்திங்கன்னா ஒரு டாப் ரூஃபில் வந்து அருள்நிதியும் அந்த அட்வொகேட் சித்தப்பா அட்வொகேட்டும் வந்து பேசுகிற காட்சி செம சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே அருள்நிதி இந்த அருள்நிதிக்கு வந்து, அதாவது இன்னொரு அருள்நிதிக்கு பேசுகிற காட்சி இருக்குது, அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அட்வொகேட் சீன்ஸ் இதெல்லாமே ரொம்ப நல்லா போய் கதையை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணுது. அந்த பார்ட் 1 பார்ட் 2 வந்து அந்த கதை கனெக்ட் ஆகிற இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வர காட்சி எல்லாமே ரொம்ப சூப்பருங்க. படம் வந்து ரொம்ப வேறு லெவல். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வேணால் ரொம்ப சின்னதாக தெரியலாம். நம்மள மாதிரி ரொம்ப சாதாரண மக்களுக்கெல்லாம் வந்து இது வேறு லெவல் படம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். அருள்நிதி வந்து பிச்சிருவார். ஸோ அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். அருள்நிதியோட எப்போதுமே அருள்நிதி படம் வந்து நம்பி பார்க்கலாம். காரணம் என்னென்னா அந்த ஸ்டோரி செலெக்ஷன் வந்து அருள்நிதி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவரை அவர் வந்து நடிச்சிருக்க எல்லா படமுமே வந்து மொக்க ஸ்டோரின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக வந்து ஒரு ஃபாலோ பண்ணுவார். அது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படத்துலையும் வந்து அது ரொம்ப ஜெயிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியா பவானி சங்கர் அவங்க தான் அருள்நிதிக்கும் மேலே அந்த கேரக்டர். ஆக்சுவலாக வந்து ஹீரோ ஓரியன்டோட இது ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பயணிச்சாலும் பிரியா பவானி சங்கர் ஜாஸ்தியான ஒரு ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவரை வந்து நிறைய ஃப்ளாப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர்கள் இருந்தாலும் பிரியா பவானி சங்கர் இது வேறு லெவல் படம். ஸோ இது வந்து இன்னும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த ஆக்டிங் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அருண் பாண்டியன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணார். இணைந்த கைகள்னு ஒரு படத்தில் பார்த்து அருண் பாண்டியன் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவ்வளோ அந்த ஆக்டிங் அந்த லெவல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேய் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி ஒரு பேய் கேட்டிருப்பாங்க. இதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் காட்டியிருக்கிறதுலாம் வந்து சூப்பராக நீங்கள் படம் பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த கிராஃபிக் அதுக்கப்புறம் புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் வந்திருக்க படம் தான். மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அஜய் ஞானமுத்து கண்டிப்பாக இந்த படத்தை ஜெயிச்சிட்டார். ஏன்னா வந்து கோபுரான்ற ஒரு படத்தில் வந்து அவ்வளோ அதில் பாதாளத்தில் இருந்த இவருக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரேக் கிடச்சிருக்கு. இன்னும் பார்ட் 3க்கு லீட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இருக்குங்க. பார்ட் 3க்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போது ஐயோ எப்போ அப்படிங்கிற லெவலில் வந்து அந்த ஒரு லீடும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும். இதில் வந்து எந்தவித மாற்றம் இல்லை, அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட டைவர்ஷன் இல்லாமல் ஒரு அந்த காட்சி இந்த காட்சி டைவர்ஷன். டெமாட்டிக் காலனி ஃபஸ்ட் பார்ட்லேயாச்சும் கொஞ்சம் இந்த காமெடி அது மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் டைவர்ட் ஆகும். இல்லை டைவர்ஷனே கிடையாது. அவ்வளோ ஆங்கில படத்திற்கு இணையான ஒரு விஷயம் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.